Exercise number 1.3, sum number 3. Given the function f from x to x square minus 5x plus 6. Evaluate மொத்தம் 4 subdivision இருக்கு. 4ஐயுமே வந்து evaluate பண்ணும். First one is f of minus 1, second one is f of 2a, third one is f of 2, fourth one is f of x minus 1. இந்த இதை முதல்ல எப்படி ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, இதோட மீனிங் என்னது அப்படின்னா, f of x which is equal to x squared minus 5x plus 6. இதுதான் இதோட மீனிங். இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு -1 போடணும், 2a போடணும், 2 போடணும், அடுத்து x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கிவன் என்னது அப்படின்னா, f of x which is equal to x squared minus 5x plus 6. இதான் என்னோட கிவன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் f of -1. அப்போது எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் அப்படின்னா -1 போடணும். இப்போ -1 the whole square minus 5, எக்ஸுக்கு பதிலாக -1 போடணும், ப்ளஸ் 6. ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸ் மைனஸை பண்ணால் ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஸோ 5 + 1 6, 6 + 6 is 12. ஸோ f of -1 ஆன்சர் 12. ஓகேவா? Second subdivision f of 2a which is equal to, ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2a போடணும். அப்படின்னா 2a the whole square minus 5 into 2a plus 6. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2a சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4, a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 10a plus 6. இவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்து ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இங்கே ஏ டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே வந்து 0 டேர்ம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பவர்ஸ் வந்து 2 1 0 இருக்குது. இதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் இப்படியே தான் இருக்கும். அதனால் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ f of 2a போட்டு இதான் இதோட ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 3, f of 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா, 2 போடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 ப்ளஸ் 6. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 into 2 10 ப்ளஸ் 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், சேம் சிம்பிள் ஆட் பண்ணோன்னா 6 + 4 10 -10. ஸோ அது -10. ஸோ 10 - 10 வந்து ஆட் பண்ணோம். அப்போ இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ சப்டிவிஷன் நம்பர் 4, f of x minus 1 which is equal to, இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணால் x minus 1 போடணும். எனக்கு என்னோட கொஸ்டின் என்னது அப்படின்னா, f of x is equal to x squared minus 5x plus 6. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக x minus 1 போடணும். அப்போ x minus 1 போட்டோம் அப்படின்னா x minus 1 the whole squared minus 5 into x minus 1 plus 6. ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, a minus b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ எப்படி இருந்தால் a squared ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதுவோம். அப்போ இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 1. ஏ இருக்க இடத்துல எக்ஸு, பி இருக்க இடத்துல 1. மைனஸ்ன்றது ரெண்டுமே காமன். ஸோ அதை அப்படியே விட்டுறணும். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன போடுவோம் அப்படின்னா எக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பி ஸ்கொயர் பண்ணும், பின்னா இங்கே 1. ஸோ ப்ளஸ் 1 ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 2, ஏன்ற இடத்துல எக்ஸு, பின்ற இடத்துல 1. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து மைனஸ் ஆஃப், அடுத்து 5 உள்ளே கொண்டு போகணும். அப்போ என்ன ஆகுனா 5x minus 5 plus 6. ஸோ 5 உள்ள கொண்டோம்னா -5x minus 5 plus 6 அப்படி வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2x 1. ஸோ 2 into xனா 2x, மைனஸை உள்ளே கொண்டு போனால் minus 5x minus is becomes a plus 5 plus 6. ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸ் எழுதிடலாம். ஸ்கொயர் டேர்ம்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து இங்கே ஒரு டேர்ம் எக்ஸ் டேர்ம் இருக்குது, சேம் சிம்பிள். அப்போ -7x. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மொத்தம் 3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 5, 1 + 5 6, 6 + 6 வந்து 12. ஸோ இந்த ஆன்சர் எல்லாமே அடிஷன் சிம்பிள். ஸோ ப்ளஸ் 12. அப்போ f of x minus 1 ஆன்சர் இஸ் x squared minus 7x plus 12.